Hello everyone, Technoblade here. If you're watching this, I'm dead. So let's sit down and we lived about another 8 hours after that. ஸ்டோரி தான் அதில் சொல்ல போகிறேன். அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு கட்டின வீடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டாச்சுவோட டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா டெக்னோபிளேட் ஸ்டாச்சு அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய டுட்டோரியல் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா டிஸ்கார்ட் வாங்க, நான் கொடுக்குறேன். ஓகே, டெக்னோபிளேட் அவரோட ஃபஸ்ட் யூடியூப் சேனலை எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா 2009. அந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ லோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வீடியோ போட்டு தள்ளியிருக்காரு. வெறும் 47 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கிடச்சிட்டு வச்சுங்களேன். 4 இயர்ஸ் கிரைண்டிங்கில் அவருக்கு எந்த சப்பும் இல்லை. அந்த சேனல் அவர் வந்து மைண்ட் கிராஃப்ட் போட கிடையாது, வேறு கேம்ஸ் தான் போட்டிருக்காரு. அப்புறம் 2013 தான் அவர் வந்து டெக்னோபிளேட் அப்படின்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் நல்லா ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ நம்மளும் மைண்ட் கிராஃப்ட் ஆடுவோம் அப்படின்னு அவரும் மைண்ட் கிராஃப்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் நம்மள மாதிரி சர்வைவல் சீரீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காமல் ஒரு ஹை பிக்சல் அப்படின்னு ஒரு சர்வர் இருக்குது, உங்களுக்கு தெரியுமில்ல. நம்மளது இப்படி யோஜிடின்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சர்வர்ஸ் நமக்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. பட் நீங்கள் மைண்ட் கிராஃப்ட்குள்ளே போகும்போதே ஹை பிக்சல் ஹைவு அப்படின்லாம் சர்வர்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு சர்வர் தான் ஹை பிக்சல். அந்த டைமில் அந்த சர்வர் வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இவர் அதில் போயிட்டு என்ன கேம் விளாண்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு விளாண்டுருக்காரு. ஹங்கர் கேம்ஸ்னு எனக்கு தெரியாது கைஸ், இது சும்மா நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஹங்கர் கேம்ஸ் நானும் மைண்ட் கிராஃப்டில் விளாண்டதில்லை. அது ஒரு கேம், அதை வந்து அவர் விளாண்டுருக்காரு பிகினிங் ஸ்டேஜில். அது மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் அவருக்கு ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. அப்புறம் நல்லா வியூஸ் போகுது, ஓகே. ஏன்னா ஒரு 47 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே பிகினிங்கில் வச்சுருந்துருக்காரு. அப்போ 300 சப்ஸ்கிரைபருங்கிறது ஒரு பெரிய லெவல் தானே. ஓகேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் 1.5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹங்கர் கேம்ஸ் விளாண்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹை பிக்சல் சர்வர் இருக்கு இல்லையா, அவனுங்களேயும் புதுசாக இன்னொரு கேம் வந்து லான்ச் பண்ணுறாங்க சர்வருக்குள்ளே. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைவார். உங்கள் எல்லாத்துக்குமே ஸ்கைவார்ஸ்னால் என்னென்னு தெரியும், நான் சொல்ல வேண்டியது கிடையாது. அந்த ஸ்கைவார்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 8,000 பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் டாப் 10க்கு வந்திருக்காரு. ஸோ அதை கண்டினியூஸாக விளாண்டது மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். வேறு லெவலில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது ஹங்கர் கேம் விளாண்டு ஒரு 14,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்த ஒரு யூடியூபரு டக்குன்னு ஸ்கைவார்ஸ் அப்படின்னு புதுசாக ஒன்று வந்ததையும் அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டார். அதில் போய் டாப் 10 பிளேயர்ஸ்குள்ளே வந்துட்டார். ஸோ அது பார்த்திங்கன்னா அவருக்கு 100K சப்ஸை வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் வந்து ஒரு ஹார்ட் கோர் வீடியோ போட்டிருக்காரு. ஹார்ட் கோரில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஸ்பெஷலாக விளாண்டுருக்காரு கைஸ். ஏன்னா அவர் வந்து ஸ்டேரிங் வீலை யூஸ் பண்ணி ஹார்ட் கோரை பீட் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். நம்மளாம் நார்மல் கண்ட்ரோலில் போனாலே அடி வாங்கி செத்துருவோம். பட் அவர் ஸ்டேரிங் வீலை வச்சுக்கிட்டு போய் விளாண்டுருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னா 8 மில்லியன் வியூஸ் இன்றைக்கும் அந்த சேனலில் வந்து இருக்கும். அதே மாதிரி அவர் சேனலில் அதிகமாக வியூஸ் எடுத்த வீடியோ ஒன்று இருக்குன்னா அது வந்து அவர் ஆட்டோ கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து கிளிக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நான் ஆட்டோ கிளிக்கரெல்லாம் கிடையாதுடா, பாட்டு பசங்க அவங்களுக்கு கேம் விளாட தெரில, இங்கே பாரு நான் லெஜிட்டாக தான் விளாட்றேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நல்லா வைரலாக இருக்குது. இதெல்லாம் தான் அவர் சேனலில் வைரலான வீடியோஸ். அண்ட் ஹார்ட் கோரை பார்த்திங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸில் முடிச்சிருக்காரு. அந்த ஸ்டேரிங் வீலை வச்சு அப்புறம் மைண்ட் கிராஃப்டை பீட் பண்ணுறது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது கைஸ். அவரோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இப்பயும் அந்த வீடியோ இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தான் ஒரு ஃபேமஸாக இருக்க ஒரு முக்கியமான காரணம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை பிக்சல் சர்வரில் மறுபடியும் பெட் வார்ஸ் அப்படின்னு ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது இவர் விளாட ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லாவே வியூ போகுது. நல்லா வியூ போனது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா 449 மேட்சஸ், ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணாமல் வின் பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே தொடர்ச்சியாக விளாண்டுக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா 500 மேட்ச் பக்கம் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ அவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2017. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஓகே இதுக்கு மேலே நம்ம தனியாக விளாண்டுருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபியில் இருப்பாங்க இல்லையா பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் பெட் வார்ஸ், அவங்களோடையெல்லாம் டீம் அப் பண்ணி நம்ம நம்பர் 1 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிரைண்டிங் பண்ணி 600 வின்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டார். அதாவது ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகாமல் தொடர்ச்சியாக பெட் வார்ஸ்குள்ளே போவாங்க, வின்னு அதே மாதிரி 600 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த ஹை பிக்சல் சர்வர் ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நீ 1000 மேட்ச் இதே மாதிரி வின் பண்ண அப்படின்னா உனக்கு நாங்கள் வந்து $2,500 கிரெடிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதோ அந்த மைண்ட் கிராஃப்ட்குள்ளே பை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் போல். அந்த சர்வருக்குள்ளே நம்ம காசு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் உனக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறேன், உன்னோட ஃபேன்ஸ்க்கெலாம் நீ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் ஓகே இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், நமக்கு நம்ம 1000 மேட்ச் வின் பண்ணுறோம் அப்படின்ட்டு வெறித்தனமாக அந்த 1000 மேட்சையும் வின் பண்ணி அந்த கிரெடிட்ஸையும்
வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க நிறுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்த கிடையாது. அதே மாதிரி அவங்க விளாண்டுக்கிட்டே இருந்து 1818 மேட்ச் கைஸ் தொடர்ச்சியாக வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் இருக்கிற மற்ற ப்ரோ பிளேயர்ஸும் டெக்னோபிளேடை டிஃபீட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். இவர் தான் கடைசி வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி த பெஸ்ட் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் அவுட் ஆகி நின்ட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெட் வார்ஸ் எல்லாம் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வேறு கேம் சேனல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் வேறு கேம்ஸ் போட்டிருக்காரு. சும்மா அந்த வாலரண்ட்டு அப்புறம் மைன்கிராஃப்ட்லேயே டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட வியூஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக குறையிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நேச்சுரலாக நான் வேறு கேம் மாற்றினா குறைஞ்சிரும் மைன்கிராஃப்ட் யூடியூபர்ஸ்க்கு. இது நமக்கே நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் மண்டே அப்படின்னு புதுசாக ஒரு காம்படிஷன் வந்து யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இவரும் பார்த்தீங்கன்னா கலந்துருக்காரு. அந்த காம்படிஷனோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மினி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். உங்கள் டீம் கூட சேர்ந்து நீங்கள் அதை பீட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு $10,000 கொடுப்பாங்க. அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 14 வீக்ஸ் காம்படிஷன். நீங்கள் 14 வீக்கும் ஜெயிச்சிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு $1,40,000 கிடைக்கும். அந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னோபிளேடு வேறு லெவலில் விளாண்டுருக்காரு. உங்களுக்கே தெரியும் இல்லையா, அவர் பெட் வார்ஸில் 1800 மேட்ச் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் ஜெயிச்சவருக்கு இந்த 100 யூடியூபர்ஸ் கூட வாரதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் வேறு லெவலில் விளாண்டுருக்காரு. இந்த வீடியோஸ் போடுறதுக்கு ஆரம்பித்ததையும் பார்த்தீங்கன்னா அவரோட சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துடுச்சு. எல்லா யூடியூபரோட ட்ரீமும் என்ன, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மைன்கிராஃப்ட் மண்டே அப்படிங்கிற இந்த காம்படிஷனில் அவர் கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 மில்லியன் சப்ஸையும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வின் பண்ணுற ஒவ்வொரு வீக்கும் அவருக்கு $10,000 பணமும் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் தான் அவருக்கு வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மைன்கிராஃப்ட் மண்டேக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைபிக்செல்லாம் மறுபடியும் புதுசாக ஒரு கேமை கொண்டு வர்றாங்க. அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை பிளாக்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளாக்காக உடச்சி பிளாட்ஃபார்ம் கட்டி அதில் ஃபார்மிங் பண்ணி நம்ம விளாட்ற ஒரு சர்வைவல் தான் வந்து ஸ்கை பிளாக்கு. அந்த வீடியோ ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா 23 மில்லியன் வியூஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஹைபிக்சலில் இன்னொரு கேம் வருது, த பொட்டாட்டோ வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமான உருளைக்கிழங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபார்மிங் பண்ணி அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னோபிளேட் வார்சஸ் ஸ்குவிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதுக்கு இவங்க 2 பேரும் மாறி மாறி யார் அதிகமான ஃபார்ம்ஸ் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்ட்டு பெரிய பெரிய ஃபார்ம் எல்லாம் கட்டி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்ஸ் எல்லாம் இருக்கும் போல், அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்மையான காயின்ஸ் வேணும் போல். ஸ்குவிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னோபிளேடும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு அவங்ககிட்ட இருந்த காயினெல்லாம் வாங்கி இவரும் நிறையா ஃபார்முக்கு தேவையான பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி 2 பேரும் பயங்கரமாக போட்டி போட்டு ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹைபிக்சல் சர்வரோட ஓனர் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணுறாரு. யார் ஃபஸ்ட்டு 500 மில்லியன் பொட்டாட்டோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னோபிளேடு தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அரேனால வந்து டெக்னோபிளேடுக்கு டெம்பரரியாக ஒரு என்பிசியை வந்து செட் பண்ணி விடுறாங்க. டெக்னோ அப்படின்னு ஏதோ பேர் வச்சு ஒரு என்பிசி செட் பண்ணாங்களா. இதுதான் அவங்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SMP எர்த் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. SMP எர்த்னு என்னன்னு கேட்டிங்கன்னா எர்த் மாதிரியே ஒரு மேப்பு, அதாவது நம்ம வேர்ல்டு மேப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு மைன்கிராஃப்ட் மேப்பில் மைன்கிராஃப்ட் யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ லேண்டெல்லாம் காங்கர் பண்ணுற மாதிரி போல். இதில் பார்த்தீங்கன்னா டெக்னோபிளேடு 70% ஆஃப் லேண்டை வந்து காங்கர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக போயிருக்கு. இதெல்லாம் விளாடும் போது அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அப்படியே வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மைன்கிராஃப்ட் மண்டே மாதிரி மைன்கிராஃப்ட் சாட்டர்டே அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு சீசன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் எல்லா யூடியூபர்ஸும் சேர்ந்து விளாட்றாங்க. மினி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்னோபிளேடு தான் ஜெயிக்கிறாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா டெக்னோபிளேடு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ட்ரீம் உள்ளே வந்ததையும் டெக்னோபிளேடு பெஸ்ட்டா ட்ரீம் பெஸ்ட்டா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை யூடியூப்பில் போகிறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். 2 பேரோட ஃபேன்ஸும் இவன் தான் பெஸ்ட்டு அவன் தான் பெஸ்ட்டுன்னு அடிச்சுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹங்கர் கேம்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம டெக்னோபிளேடு வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் மைன்கிராஃப்ட் அல்டிமேட் அப்படின்னு போட்டு ஒரு 220 யூடியூபர்ஸ் அதில் ட்ரீம் எல்லாரும் சேர்ந்து விளாண்டுருக்காங்க. அதுலேயும் டெக்னோபிளேடு வந்து வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு, ட்ரீம் வார்சஸ் டெக்னோபிளேடு அப்படின்னு சொல்லிட்டு 1v1 மாதிரி. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $100,000 வந்து ப்ரைஸு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சும்மா 1v1 இந்த பார்க்கோரு அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க. அதில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து டெக்னோபிளேட் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு நான் தாண்டா எப்பயுமே ப்ரோ அப்படின்னு அதில் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதுதான் அவர் ட்ரீம் கூட விளாண்ட கடைசி மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சு அந்த டீட்டெயிலெல்லாம் நான் வந்து ரொம்ப டீப்பாக போகல. ஸோ அவருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, அவர் இறந்துட்டார். எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து தான், முந்தானத்து தான் இறந்துருக்காரு. ஃபஸ்ட்டு அதாவது ஜூலை 1 தான் இறந்துருக்காரு.
ஸோ இது சோகமான செய்தின்னு வச்சுக்கலாம். அவரோட ஏஜ் வந்து 23. அவருக்காக பார்த்தீங்கன்னா ஜாவா மைன்கிராஃப்ட் எடிஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பிக்குக்கு கிரீடம் போட்ட மாதிரி ஒரு பிக்சரை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ட்விட்டரில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை பிக்சல் சர்வர், ஹைவ் சர்வர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கின்னை வந்து அப்படியே வச்சு விட்ருப்பாங்க அவரோட ஞாபகார்த்தமாக. ஸோ அதனால தான் கைஸ் நம்மளும் நம்ம OGT2ல வந்து அவரோட ஸ்டாச்சுவை கட்டிட்டோன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான ஒரு பிளேயரெல்லாம் மறந்துட்டு நம்ம மைன்கிராஃப்ட் விளாட்றதுல பாயிண்டே கிடையாது. அவர் இறந்துருக்கலாம், பட் அவர் நம்ம கூட மைன்கிராஃப்டில் என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். அதுக்கான ரிமைண்டராக தான் இந்த ஸ்டாச்சுவை நம்ம OGT2ல கட்டி வச்சிருக்கோம். Not even close, baby. Technoblade never dies. Technoblade never dies. Never question me again, chat. I don't care how many mobs ambush me. I'll get there all with an army. Legends never die. When the world is calling you, can you hear them screaming out your name? Legends never die. They become a part of you. Every time you bleed for reaching greatness, relentless you survive. Not even close, baby! Technoblade never dies! Technoblade never dies! இங்கே ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, என்ன வச்சு ஏதாவது பண்ணுறீங்களா? டாமி, நான் சொல்கிறது கேளு, நீ என் கூட வந்து தான் ஆகணும், இல்லை நான் வேறு வழியில் தான் டீல் பண்ணுவேன். அப்படின்னா ட்ரீம் ஒரு சின்ன பிரச்சனை, ஏன்னா அவன் ஏன் கூட இருக்கான். இங்கேருந்து போ. ஆமா, இங்க இருந்து போடா, டப்பா தரையா, ஒரு டப்பா வீட்டுக்கு போடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும். எனக்கு சொந்தமாக வீடு பெய்ய இருக்கு. போகுது. எனக்கு சொந்தமாக வீடு இருக்கு. 2x2 டப்பா. இல்லை அது ஒன்றும் அப்படி இல்லை.